கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 11/3/2026 புதிய நாள், புதிய கால வேளைக்காய் கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை லூக்கா 8ஆம் அதிகாரம் 46வது வசனம். அதற்கு இயேசு, என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன், ஆதலால் ஒருவர் என்னை தொட்டதுண்டு என்றார். Jesus said, "Someone touched me. I know that power has gone out from me." கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகள் சற்று வித்தியாசமாக இருந்தாலும் இந்த வார்த்தை கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. ஆண்டவருடைய வல்லமை எப்படி வெளிப்படுகிறது என்பதை குறித்து இந்த வார்த்தைகளின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள முடியும். லூக்கா 8ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது, அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ளவளாய் இருந்து தன் ஆஸ்திகள் எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவனாகிலும் சுஸ்தமாக்க கூடாதிருந்த ஒரு ஸ்திரீ அவருக்கு பின்னாக வந்தவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். உடனே அவளுடைய பெரும்பாடு நின்று போயிற்று. அப்பொழுது இயேசு, என்னை தொட்டது யார் என்று கேட்டார். எங்களுக்கு தெரியாது என்று எல்லாரும் சொன்னபோது பேதுரு அவனோடு கூட இருந்தான். ஐயரே, திரளான ஜனங்கள் உம்மை சூழ்ந்து நெருக்கி கொண்டிருக்கிறாளே, என்னை தொட்டது யார் என்று எப்படி கேட்கிறேன் என்றார்கள். அப்பொழுது இயேசு சொல்கிறதான வார்த்தை தான், என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன், ஆதலால் ஒருவர் என்னை தொட்டது உண்டு என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவள் தான் சுஸ்தமானது எல்லா ஜனங்களுக்கு முன்பாக அவருக்கு அறிவித்தாள். அவளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற, மகளே, திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போ என்று கர்த்தர் சொல்லுகிறதை வேதம் நமக்கு சொல்லுகிறது. நம்முடைய ஆண்டவர் வல்லமை உடையவர். அன்றைக்கு ஒரு பெண்மணி இயேசுடைய வஸ்திரத்தை தொட்டால் சுகமானது. இன்றைக்கு நாம் இயேசு நம் அருகில் இருந்தால் நாம் இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டு தெய்வீக சுகத்தை பெற்றிருக்க முடியும். ஏசாயா 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் விதமாக ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன், அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. In the year that King Uzziah died, I saw the Lord seated on a throne, high and exalted, and the train of his robe filled the temple. கர்த்தருடைய நாமம் இப்பொழுதாக. இன்றைக்கு அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவ ஆலயம் நிறைந்திருக்கிறது. வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருடைய பாதபடியாக இருக்கிறது. அவருடைய பாதபீடத்தில் இருக்கிற நாம், அவருடைய பாதத்தில் அவருடைய வஸ்திரங்கள் தொங்கி கொண்டிருக்கிறது. அவருடைய வஸ்திர தொங்கம் தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிறது. விசுவாசத்தோடு கூட நாமும் ஆண்டவரை தொடுவோம் என்று சொன்னால் தெய்வீக விடுதலையும் சுகத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள முடியும். சங்கீதம் 62:11 சொல்கிறது, தேவன் ஒரு தரம் விளம்பினார், 2 தரம் கேட்டிருக்கிறேன். வல்லமை தேவனுடையது. வல்லமை பெற்றுக்கொள்வதற்கு, வல்லமையை வெளிப்படுத்துவதற்கு அதிகாரம் உடையவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. மத்தேயு 9:28 சொல்கிறது, இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். ஆண்டவரால் வல்லமை விளங்க பண்ண முடியும். தம்முடைய வல்லமையினால் அற்புதத்தை நடப்பிக்க முடியும். இன்றைக்கும் ஆண்டவர் அதே கேள்வி உங்களை பார்த்து கேட்கிறார். உங்களுடைய வியாதியை சுகமாக்குவதற்கு வல்லமை ஆண்டவரிடத்தில் இருக்கிறது என்பதை விசுவாசிக்கிறீர்களா? அப்படியானால் நீங்கள் விசுவாசத்தோடு அறிக்கை செய்யுங்கள், ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் இந்த வியாதியை சுகமாக்கவுமால் முடியும், இந்த பலகீனத்தை நீக்கவுமால் முடியும், ஹல்லேலூயா, என்னுடைய கட்டுகளை அவிழ்க்க உம்மால் முடியும், என் குடும்பத்தில் உம்முடைய வல்லமை விளங்க பண்ணுமால் முடியும் என்பதை குறித்து விசுவாச அறிக்கை செய்யுங்கள். ஆண்டுடைய வல்லமையை உங்களுடைய வாழ்க்கையில் அனுபவியுங்கள். ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தேவனை, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாள் கால வேளையிலும் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறவர்கள் தேவனுடைய வல்லமை எந்தெந்த காரியங்களுக்கு, ஒருவேளை சுகத்திற்கோ, அல்லாவிட்டால் அற்புதத்திற்கோ, அல்லாவிட்டால் பொருளாதாரத்திற்கோ, ஊழியத்திற்கோ, எந்த காரியங்களின் மேல் தம்முடைய வல்லமை எதிர்பார்க்கிறார்களோ கர்த்தர் தம்முடைய வல்லமை விளங்க பண்ணி வாழ்க்கையில் மகிழ்ச்சியினால் நிரப்பும்படியாய் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 93453533730. May Jesus bless you all. Amen.
இந்த நாளுக்கான நேற்றைய கேள்வியும் பதிலும். என் ஆண்டவனுடைய ஞானம் தேவதூதனுடைய ஞானத்தை போல் இருக்கிறது. யார் யாரிடத்தில் சொன்னது? தெக்கோவாவூர் ஸ்ரீ தாவீது ராஜாவிடம். 2 சாமுவேல் 14:20. இந்த நாளுக்கான கேள்வி, செம்மையான வார்த்தைகளில் எவ்வளவு வல்லமை உண்டு? யார் யாரிடத்தில் சொன்னது? மீண்டும் வார்த்தைகளுடன் ஜெபங்களுடன் நாளை தினத்தில் உங்களை சந்திக்கிறேன். ஆமேன்.